Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம Snapdragon 680 கூட MediaTek கூடிய Helio G99 அப்படின்ற இந்த சிப்செட் தான் கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு சிப்புக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பட்ஜெட் 4G சிப் அண்ட் ரெண்டுமே 6 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய சிப்செட். அந்த வகையில இந்த 6 நானோமீட்டர் சைஸ்ல பட்ஜெட் 4G சிப்பா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சிப்ல எந்த சிப் பவர்ஃபுல்லான சிப்செட் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நண்பா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் இங்கே Snapdragon 680 14th September 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் MediaTek Helio G99 23rd May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட் சிப்னு பார்க்கும்போது MediaTek Helio G99 தான் இங்கே லேட்டஸ்டான சிப்பாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 680 Bluetooth version 5.1 அண்ட் Wi-Fi 6 கனெக்டிவிட்டியோட இருக்குது. அதுவே Helio G99 Bluetooth version 5.2 அண்ட் Wi-Fi 5 கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட இருக்குது. அந்த வகையில் இங்கே Bluetooth version MediaTekல பெட்டராக இருக்குது அண்ட் Wi-Fi version இங்கே Snapdragonல பெட்டராக இருக்குது. அப்படியே ரேம் டைப்புக்கு போனோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்லையுமே டுவல் சேனலுக்கான LPDDR4X ரேம் டைப் 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட 16GB ரேம் சப்போர்ட்டோட தான் நம்ம கொடுக்குறாங்க. அந்த வகையில் ரேம் டைப் அண்ட் ரேம் சப்போர்ட் ரெண்டுமே இங்கே ஈக்குவலாகவே இருக்குது. அடுத்து அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் UFS 2.2 அப்படின்றது ஒரு நல்ல ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான். ஸோ அந்த சப்போர்ட் ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு இங்கே இருக்குது. அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 680ல மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்குது. ட்ரிபிள் ISP 13+13+5 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா. அதுவே டியூவல் கேமரான்னு வரும்போது 16+16 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. சிங்கிள் கேமராவில் 64 மெகா பிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் இங்கே Snapdragonல சப்போர்ட் இருக்குது. அண்ட் MediaTek Helio G99ல மேக்ஸிமம் டியூவல் கேமராவுக்கான செட்டப் தான். டியூவல் கேமரா 16+16 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே சிங்கிள் கேமராவில் மேக்ஸிமம் 108 மெகா பிக்சல் வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் கேமரா சப்போர்ட்டில் மேக்ஸிமம் சிங்கிள் கேமரா சப்போர்ட் MediaTek Helio G99ல தான் நமக்கு பெட்டரா இருக்கு. பட் ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் இங்க Snapdragonல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் வரும்போது இங்கே Snapdragon 680 மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே 720 பிக்சல் வீடியோஸ்னு வரும்போது 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அப்படியே Helio G99ல பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 2Kல ரெக்கார்ட் பண்ண முடியும். 2K வீடியோ 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. 1080 பிக்சல் 60 FPS அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்லயுமே 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் 2K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இங்கே Helio G99 மட்டும் தான் நமக்கு இருக்கு. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ரெண்டு சிப்புமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் Snapdragon 680 மேக்ஸிமம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் Helio G99 120 Hz வரைக்கும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே Helio G99ல பெட்டராகவே இருக்குது. அதுவே இன்டர்நெட் மோடமுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புமே 4G மோடம், அந்த வகையில் LTE மோடம் தான். அதில் Snapdragon 680 Snapdragon X11 அப்படின்ற இந்த 4G LTE மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் அப் டு 390 MBPS வரைக்கும் இருக்கும், அப்லோட் ஸ்பீட் 150 MBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் Helio G99ல இங்கேயுமே 4G LTE மோடம் தான். இதுலேயும் டவுன்லோட் ஸ்பீட் 390 MBPS வரைக்கும் இருக்கும், அப்லோட் ஸ்பீட் 150 MBPS வரைக்கும் இருக்கும். அந்த வகையில் 4G LTE மோடம் பார்க்கும்போது டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீட் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து அப்படியே CPU பக்கம் வந்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இங்கே இந்த ரெண்டு சிப்புமே 6 நானோமீட்டர் சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு சிப்புமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸராக தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கும். அண்ட் ரெண்டு சிப்புமே 6 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெண்டு சிப்போட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்த CPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் Snapdragon 680 எடுத்துக்கிட்டோம்னா இவங்க 8 கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 8 கோரை ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 Cortex A72 கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. அது போக இன்னொரு 4 Cortex A53 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. அண்ட் இந்த CPU ARM வெர்ஷன் 8 பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படியே Helio G99ல பார்த்தோம்னா இங்கேயுமே 8 கோர் இருக்கக்கூடிய ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அந்த 8 கோரை இவங்களுமே ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் 2 Cortex A76 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும் 6 Cortex A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த CPU ARM வெர்ஷன் 8.2க்கு கீழே நமக்கு ரன் ஆகுது. அந்த வகையில் இங்கே ARM வெர்ஷனும் ஸ்னாப்டிராகனை விட ஹீலியோவில் பெட்டராக இருக்குது. அண்ட் இந்த CPU உடைய ஆர்கிடெக்சரும் Helio G99ல தான் நமக்கு பெட்டராக இருக்குது. என்னதான் ஸ்னாப்டிராகனில் நமக்கு ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2.4 GHz பெட்டரான கிளாக் ஸ்பீடோட இருக்குது அப்படின்னாலும் இங்கே Helio G99ல தான் ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு Cortex A76 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான கோர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 2.2 GHz கிளாக் ஸ்பீடோடையும் இருக்குது. பட் ஸ்னாப்டிராகனில் ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ண Cortex A72 கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே CPU உடைய ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது பெட்டரான கோரோட நமக்கு பெட்டரான ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக Helio G99ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் CPU இங்கே Helio G99 கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டாகவே இருக்குது. அடுத்து அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகன் 680ல Adreno 610 அப்படின்ற இந்த ஜிபியூ 1110 MHz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. அண்ட் Helio G99ல ARM Mali G57MC2 அப்படின்ற இந்த ஜிபியூ 950 MHz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு ஜிபியூல எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்டிராகன் 680ல இருக்கக்கூடிய இந்த ஜிபியூ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஜிபியூ. மீடியாடெக்கில் இருக்கக்கூடிய அந்த Mali G57 விட இந்த Adreno 610 இன்னும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். பட் அதுக்காக கேமிங் இங்கே ஸ்னாப்டிராகன் 680 தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக ஜிபியூ பேஸ் பண்ணி மட்டுமே கேமிங் உடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, சிபியூவும் அங்கே முக்கியம். அந்த வகையில் இங்கே சிபியூ கண்டிப்பாக Helio G99ல தான் நமக்கு பெட்டராக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் கேமிங்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்பில் என்ன கேட்டிங்கன்னா Helio G99 ஸ்னாப்டிராகன் 680 விட பெட்டராகவே உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அடுத்து Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகன் 680க்கு நமக்கு 2,50,000 ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் MediaTek Helio G99 3,50,000 ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் Antutu ஸ்கோர் இங்கே Helio G99ல தான் நமக்கு பெட்டராக இருக்குது. அப்படியே கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகன் 680 சிங்கிள் கோர் 375 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1572 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அதுவே Helio G99 சிங்கிள் கோர் 539 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1812 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் கீக் பெஞ்ச் ஸ்கோரும் இங்கே Helio G99ல தான் பெட்டரான ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு வந்தோம்னா இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்பை ஒன் பை ஒன்னாக நம்ம கம்பேர் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு எது வின்னர் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இங்கே MediaTek Helio G99 தான் கிளியரான வின்னர். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும் இல்லை இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வைஸ் ஆகட்டும் எல்லாமே ஸ்னாப்டிராகன் 680 விட MediaTek Helio G99ல நமக்கு பெட்டராகவே இருக்குது. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்பில் கண்டிப்பாக Helio G99 கொஞ்சம் பெட்டரான சிப்பாக தான் இருக்குது. மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு சிப்செட்டை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெஸ்ட் பட்ஜெட் 4G சிப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.